Example 5.4. If the mean of the following numbers is 38, find the value of x. So இந்த நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட மீன் 38 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா arithmetic mean. Arithmetic mean average எல்லாம் ஒண்ணுதான். That is equal to sum of. Sumனா என்னது, add பண்ணணும். Sum of all numbers, நமக்கு numbers தானே கொடுத்துருக்காங்க, by total numbers. சரியா? இப்போ நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, மீன் கொடுத்துருக்காங்க. ஸோ மீன் இஸ் மீன் ஈக்குவல்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38. இப்போ நமக்கு டோட்டல் நம்பர்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா டோட்டல் நம்பர்ஸ்னா என்னது, எல்லாத்தையும் டோட்டல் பண்றதுல எத்தனை நம்பர் இருக்கு அப்படின்னு கவுண்ட் பண்றது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ரைட்? அப்போ டோட்டல் நம்பர்ஸ் எவ்வளோ, 11 நம்பர்ஸ். இப்போ நம்ம ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணலாமா? மீன் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 38 ஈக்குவல்ஸ் சம் ஆஃப் ஆல் நம்பர்ஸ். நம்ம என்ன பண்ணணும், எல்லா நம்பரையும் ஆட் பண்ணணும். ஸோ 48 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 37 ப்ளஸ் 38 ப்ளஸ் 36 ப்ளஸ் 27 ப்ளஸ் 35 ப்ளஸ் 34 ப்ளஸ் 38 ப்ளஸ் 49 ப்ளஸ் 33. ஓகேவா? எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுறோம். அந்த ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டோட்டல் நம்பர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 11. கிளியரா? இப்போ நம்ம இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ நான் எல்லாத்தையும் ஆட் பண்றேன். 48 பிளஸ் 37. ஸோ எவ்வளோ வருது பாருங்க, 8 பிளஸ் 7 இஸ் 15. ரிமைண்டர் 1. 4 பிளஸ் 4 இஸ் 8. சரியா? நெக்ஸ்ட் என்ன போடுறோம், 38. So 38 என்ன போடுறோம், 8 plus 5 is 13, remainder 1, 9, 9 plus 3 is 12. சரியா? 38 போட்டாச்சு. அடுத்தது என்ன போடுறோம், 36. So 6 plus 3 is 9, 2 plus 3 5, இங்க 1. அப்புறம் என்ன போடுறோம், 27. 9 plus 7 is 16, remainder 1, 6, 7, 8, 186. அப்புறம் 35. 6 plus 5 is 11, remainder 1, 9 plus 3 என்ன வரும், 12, remainder 1, 221. அப்புறம் 34. 5, இங்கே என்ன வரும், 5, 255. நெக்ஸ்ட் 34 போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, 38. 8 plus 5 is 13, remainder 1. அப்புறம் இங்கே என்ன வரும், 6 plus 3 is 9, 293. நெக்ஸ்ட் 49. 9 plus 3 is 12, remainder 1, 10, 10 plus 4 is 14, remainder 1, 3. Next last 33. So என்ன வருது, 5, 4 plus 3 is 7, 3. So 375. எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வருது பார்த்தீங்கன்னா 375. எக்ஸை மறந்துடக்கூடாது. 38 equals 375. இந்த எக்ஸ் வந்து வேரியபிள். சரியா? எக்ஸை வேரியபிள் இருக்கும்போது நம்ம அதுக்கெல்லாம் ஆட் பண்ண போட முடியாது. அப்போ 375 பிளஸ் எக்ஸ் இங்க ஹோல் டிவைடட் பை, சரியா, ஹோல் டிவைடட் பை 11. ஒன்றுத்துக்கு மட்டும் 11 போட்டுறக்கூடாது. அப்புறம் இங்க என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த 11 இங்க போகும். இப்போ போச்சுன்னா என்ன ஆகும் பாருங்க, 38. இங்க டிவிஷன்ல இருக்கிறது மல்டிப்ளிகேஷன் 11 ஈக்குவல்ஸ் 375 பிளஸ் எக்ஸ். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும், 38 multiplied by 11 போடணும். 18 is 8, 13 is 3. அப்புறம் 0 போட்டுட்டு திரும்ப 18 is 8, 13 is 3. இப்போ என்ன வரும் பாருங்க, 8, 11, remainder 1, 4. So 418 equals 375 plus x. அப்புறமா இப்போ என்ன ஆகும் பாருங்க, இங்க பிளஸ்ல இருக்கிறது இந்த பக்கம் பாருங்க, பிளஸ்ன்றது இதுக்கு முன்னாடி எந்த சிம்பிளும் இல்லைன்னா அதுதான் பிளஸ். ஸோ பிளஸ்ல இருக்கிறது இந்த பக்கம் போனா என்ன ஆகும், மைனஸ் ஆகும். எக்ஸை மட்டும் நம்ம ஒரு இடத்துல வச்சுக்கிறோம். 418 மைனஸ் 375 ஈக்குவல்ஸ் எக்ஸ். சரியா? இப்போ 418ல இருந்து 375 நான் சப்ராக்ட் பண்றேன். 8 minus 5 is 3.
நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கும் 11, இங்க 3. 11 minus 7 is 4. So here it is 43. That is equal to x. The missing number அதான கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. Find x. Find the value of x. The value of x is 43. The value of x is 43. Okay.